ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிராஃப்டட் கம்ஃபர்ட்ஸ். இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோங்க. லாஸ்ட் வீக் கொஞ்சம் உடம்பு சரியாதனால வீடியோ போட முடியல. அதனால தான் அதே வீடியோவை எடுத்து இந்த வாரம் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஆர்கனைசேஷனும் இருக்குது, அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நான் காலையில் செஞ்சிட்ருக்கிறதுங்க கீ ரைஸு. 2 டேபிள் ஸ்பூன் கீ, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு ஆனியன், அப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. நான் வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த 3ல் வந்து ஹாஃப் தண்ணி, ஹாஃப் வந்து தேங்காய் பால், அந்த மாதிரி போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு ஒரு சின்ன டிப்புங்க, நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது இத்தனை வருஷமாக. பிரியாணி டைப்பில் எந்த ரைஸ் செஞ்சாலுங்க 1 டம்ளர் அரிசிக்கு 8 கிராம்பு, 6 ஏலக்காய், எவ்வளோ கிளாஸ் அரிசி போட்டாலுங்க நான் ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி தான் போடுவேன். அப்போ தான் டேஸ்ட்டு எப்போவுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக. இன்னொரு சைடில் இது காம்பினேஷனாக எக் கிரேவி தான் செஞ்சிட்ருக்கேங்க. டைம் வேறு ஆயிடுச்சுங்க. காலையில் வீடியோ எடுத்துகிட்டே செஞ்சதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பொண்ணுங்க வேறு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் எக்கு போட்டது கூட எடுக்க முடியலங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ராகி சேமியா, அப்புறம் லஞ்சுக்கு கீ ரைஸ் அண்ட் எக் கிரேவிங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு கபோர்டுங்க. இந்த கபோர்டு வந்ததுலேருந்து க்ளீனே பண்ணது தாங்க. உண்மையை சொல்லணுன்னா இருக்கிறதெல்லாம் அப்படி க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சது தான். அதுக்கப்புறம் அது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுவோம், அப்படி திருப்பி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு அது இருக்கிறதெல்லாம் அன்லோட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து எல்லாமே கீழே எடுத்து வச்சுட்ருக்கேன். எந்த கபோர்டாக இருந்தாலும் சரிங்க, க்ளீன் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணாமல் சும்மா சேர்த்து வச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஏப்ரல் நானே தைச்சது ரொம்ப வருஷம் முன்னாடிங்க. இது பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இப்படி ஒரு பண்ணோம்ல அப்படின்ட்டு ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் இங்கே வந்தப்போ இந்த கபோர்டோட ஷெல்ஃப்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருந்துச்சு. எங்கெங்கே தேவை இருந்துச்சோ அங்கே எல்லாம் இந்த பழைய ஷெல்ஃப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்மேண்டில் பண்ண கிச்சனோட டோர்ஸு அதெல்லாமே இதுக்கு வந்து சைஸ் கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு. அதனால் அதையவே இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலி இந்த கபோர்டு வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருந்தாங்க. இப்போ பார்க்குற ஷெல்ஃப் மாதிரி தான் கொஞ்சம் வளைஞ்சிருந்துச்சுங்க ஷெல்ஃப்ஸு. அதனால தான் அதெல்லாம் மாற்றணும். சிலதெல்லாம் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் போட்டாச்சு. இப்போ ஒன்று அடிக்கிற வேண்டியதாங்க. இது எல்லாமே வந்து ஹஸ்பண்டோட புக்ஸு, அப்புறம் சில ஃபைல்ஸ் அது இதுன்னு இருக்குங்க. அதுதான் எடுத்து ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சிட்ருக்கோம். இந்த கார்ட்போர்டில் வந்து வேக்யூம் கிளீனரோட ஆக்சசரிஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேங்க. வேக்யூம் கிளீனர் சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் இந்த ஷெல்ஃபில் வச்சுட்டுங்க. இதுக்கு கீழே கடைசி 2 ஷெல்ஃப்ஸில் வந்து டோர் மேட்ஸ் எல்லாம் வச்சாச்சு. மோஸ்ட் ஆஃப் த டோர் மேட்ஸ் நம்ம கையிலே பண்ணது தான் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே வச்சுட்ருக்கிறது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின மேட்டு. ஆஃபரில் சூப்பர் காயின்ஸ் வச்சு வாங்கினதுங்க. செம சீப் ரேட்டுக்கு 2 யூனிஃபார்ம் மேட்ஸ் வாங்கினோம். இப்போ நம்ம அடுக்கி வச்சுட்ருக்கிறது எல்லாமே துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற க்ளோத்ஸு. டக்குன்னு ஏதாவது ப்ளேஸ் துடைக்கணுன்னா இந்த மாதிரி க்ளோத்ஸ் ஈஸியாக ஹேண்டியாக இந்த கபோர்டில் வச்சிட்டோம்னா டக்குன்னு எடுத்து துடைச்சிடலாம். அதுக்காக தான் எப்போவுமே இப்படி தான் வைக்கிறது. இந்த க்ளோத்ஸு ப்ளஸ் டோர் மேட்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு வாஷ் பண்ணிடுவாங்க எப்போவுமே, ஒரு 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி. இதிலே ரொம்ப டேமேஜ் க்ளோத்ஸ் எல்லாம் தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சாச்சு. க்ளீன் பண்ணும்போது தான் இவ்வளோ நியூஸ் பேப்பர்ஸ் கிடச்சிச்சு. கபோர்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு இந்த கார்ட்போர்டோட ஃப்ளிப் சைடை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் அந்த ஃப்ளோரையே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுங்க. அவ்வளோ கிளட்டர்ஸு உள்ளே இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வெளியே கடைசியாச்சு. எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குதுங்க கபோர்ட் பார்க்குறக்கு. போன வீடியோலேயே பார்த்துருப்போம், இந்த ப்ரௌன் ரேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி சானிடரி நாப்கின்ஸ் ரேப் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே இருக்குது இந்த கபோர்டு. அதனால் அங்கே வச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டேலேருந்து வீடியோ கண்டினியூ ஆகுதுங்க. ஸ்டார் பஜார் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டிய இருந்துச்சு. இந்த கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாமே செம ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சுங்க. 6 கிளாஸஸ் வந்து 199 என்னமோ தான். இந்த செராமிக் மக்ஸ் எல்லாமே 79 rupees தான். இந்த பிளேட்ஸு இதெல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷேப்பும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் செராமிக்காக தான் வாங்கியிருக்கலாம். பட் செராமிக் லுக்லேயே இருக்கிற மெலமைன் பிளேட்ஸுங்க. இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நியூ எடிஷன் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு. 199. அப்புறம் நெக்ஸ்ட் எல்லாமே எப்பவும் பார்க்குறது தான் 249, 199 அந்த மாதிரி. இது வந்து எப்போவுமே இருக்கும் 99 rupees இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸு. இந்த கடாய் எல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. 999 போட்டிருந்தாங்க. லுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹெவியாகவும் இருந்துச்சு. உள்ளே வந்து நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்குதுங்க. ஏற்கனவே இதை பற்றி ஒரு மினி விலாகில் சொல்லியிருந்தேன்.
புதுசாக வந்து ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில்ஸ் இருந்துச்சு. அதுவும் 99 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. வீட்டில் வந்து பால்கனியில் புறா வந்து 2 எக்கு வச்சுருந்துச்சுங்க. அதை எடுத்து வெளியில் கார்டன் ஏரியாவில் வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஹேங்கர்ஸு யூனிஃபார்மாக ஒரே கலரில் இருக்கிற மாதிரி வேணும்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மாதிரி பீச் கலர் கிடச்சிச்சு. சரி இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வாங்கியாச்சுங்க. நிறைய ஆஃபர்ஸில் வந்து மெயினாக அந்த ஸ்கை பேக்ஸ் இருந்துச்சு. இந்த கலர் பாட்ஸ் எல்லாமே 99 ருபீஸுங்க. இந்த மெட்டல் பிளான்டர்ஸ் எல்லாமே 499. இந்த டாப் மோஸ்ட் ஷெல்ஃபில் இருக்கிற பிளாஸ்டிக் பாட்ஸ் எல்லாமே பேஸ்டல் கலர்ஸு, அது 71 ருபீஸு. இப்போ வந்து என் பெரிய பொண்ணோட கபோர்டோட ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோங்க. இது ஒன்று மேலே ஒன்று தான் அடுக்கி வச்சுருக்கணும். பேண்ட்ஸு டாப்ஸ் எல்லாமே மறுபடியும் ஒரு 15 டேஸ்லேயே திருப்பி அடுக்கிற மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற துணி ஒன்று வேணும்னா அடியிலேருந்து ஒன்று எடுத்தாங்கன்னா மேலேருந்து ஃபுல்லாக விழுந்துடும். அந்த மாதிரியே தான் இத்தனை நாள் இருந்துச்சு. சரி இதுக்கு ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ண கபோர்ட்லேருந்து நிறைய கார்ட்போர்ட் பாக்ஸஸ்ஸு சும்மா அன்யூஸ்டாகவே இருந்துச்சு. இது வந்து ரைஸ் வாங்குவோம் இல்லைங்களா, அதில் கிடைக்கிற பேகை வச்சு நானே பண்ண ஒரு ஆர்கனைசர் தான். இது கொஞ்ச நாளாகவே இந்த ஆர்கனைசர் பண்ணதுலேருந்து இது இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து குட்டி குட்டி க்ளோத்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்கேன். ஹேங்கரில் இப்படி மாட்டி வச்சிட்டோம்னா எந்த துணி வேணுமோ அதை மட்டும் டக்குன்னு கையை விட்டு எடுத்துக்கலாம். நம்ம மடித்து வைக்கும் போது கூட அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் க்ளோத்ஸை அதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து இந்த ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு செட் ஆஃப் க்ளோத்ஸு தனித்தனி பாக்ஸஸில் வச்சிட்ருக்கேன். பேண்ட்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில், டாப்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில், குர்த்திஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில், அந்த மாதிரி வச்சிட்ருக்காங்க. நம்ம துணி மடிக்கும் போது கூட இந்த ஃபோல்டிங் சைடு மட்டும் மேலே தெரிஞ்சால் போதும். அதாவது ஒரு பேண்ட்னால் அந்த ஒரு ஃபோல்டு மட்டும் தான் தெரியணும். 2 ஃபோல்டு தெரிஞ்சதுன்னா 2 க்ளாத் மாதிரி இருக்கும். அப்புறம் நீட்டாக தெரியாது பார்க்குறக்கு. அதனால் ஒரு ஃபோல்டு மட்டும் மேலே தெரிகிற மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கலாம். நம்ம முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணி வச்ச ஷெல்ஃபில் இருந்தால் துடைக்கிறக்கு ஒரு துணி எடுத்து ஃபுல்லாக துடைச்சி அதுக்கு மேலே பேப்பர் போட்டு அதுக்கு மேலே ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதுதாங்க நம்ம வாங்கிட்டு வந்த ஹேங்கரு. இதில் வந்து செட் ஆஃப் 6 இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 89 ருபீஸு. இந்த கார்ட்போர்ட் ஆர்கனைசர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் பண்ணதாங்க. பண்ண புதுசில் ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டாச்சு. அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இதுவுமே நானே பண்ண ஒரு ஆர்கனைசர் தாங்க. பர்டிகுலராக இந்த ஷெல்ஃபுக்காகவே மெஷர் பண்ணி நான் இந்த ஓல்டு ரைஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சு பண்ணது தான். இந்த ஆர்கனைசர் வந்து லெங்க்த்தியாக ஹைட் கம்மியாக பண்ணியிருக்காங்க. இந்த ஹைட்டில் ஆர்கனைசர் வச்சுருந்தோம்னா மேலே ஹேங்கிங்கில் க்ளோத்ஸ் இருந்தால் கூட கீழே வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ரெண்டுக்குமே நல்ல கேப் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணது. இப்போ பார்த்துட்ருக்குற ஆர்கனைசர் வந்து பழைய ஜீன்ஸ் பேண்ட் வச்சு நாமளே வீட்டில் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஆர்கனைசருங்க. இது எப்படின்னாங்க, இந்த பேண்ட்டோட லெக்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஹிப்பு போர்ஷனை மட்டும் அடியில் தைச்சிட்டோம்னா முடிஞ்சுதுங்க. ஒரு ஆர்கனைசர் ரெடி. பேக் மாதிரி இதில் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இப்போ வர ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி இருக்கிறதுனால நல்ல எக்ஸ்பேண்டபிளாகவும் இருக்கிறதுனால நிறைய நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்கலாங்க. இருக்கிற ஆர்கனைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் துணி மிச்சம் இருந்துச்சு. கடைசியாக இந்த பாக்ஸ் கிடச்சிதுங்க. ஸ்கூல் நோட் புக்ஸ்க்கு போடுற ப்ரௌன் கவர்ஸ் இருந்துச்சு வீட்டில். அதை வச்சு அப்படியே நீட்டாக ரேப் பண்ணியாச்சுங்க. இந்த ப்ரௌன் கவர்ஸ் வந்து லேமினேட்டட் ஷீட்ஸுங்கிறதுனால நல்ல லைஃப் வருதுங்க. ரேப் பண்ணுறக்கு இந்த கவர்ஸ் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஃபோல்டு பண்ணாலே அப்படியே வந்து உட்காந்துக்குது. இதனால் நம்ம ரேப் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக செல்லோ டேப் போட்டு தாங்க ஆகணும். இந்த ரேப் பண்ணுற போர்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள், இல்லைனா இது ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ஸ்க்கு கவர் போடுற மாதிரியே தான். இந்த கவர் பத்தலன்ட்டு மறுபடியும் இன்னொரு சின்ன பீஸ் கட் பண்ணி அதை அட்டாச் பண்ணிகிட்ருக்கேங்க. சாதாரணமாக இந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ் எல்லாம் கிளாத்தில் தான் ரேப் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரௌன் கவர் வச்சு ரேப் பண்ணுறது. ஃபினிஷிங் வந்து ரொம்ப
எலிகண்ட்டாக நீட்டாக வந்துருந்துச்சுங்க. கடைசியாக இந்த ஒரு ஆர்கனைசர் சும்மா இதில் பொறுமை போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் சும்மா இந்த கார்ட்போர்டை ஆசச் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் வேலை முடிஞ்சுதுங்க. ஃபஸ்ட்டு இந்த டிஷர்ட்ஸ் அண்ட் டாப்ஸ் மட்டும் இந்த ஹேங்கர்ஸில் மாட்டி வச்சாச்சு. பக்கத்துலேயே நாம் பண்ண ஒரு டிஐவி ஹேங்கரும் போட்டாச்சு. இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் கிளாத்லேயே பண்ண ஒரு ஆர்கனைசர். ஃபஸ்ட்டு குர்த்திஸ், அப்புறம் லெகிங்ஸ், அப்புறம் டாப்ஸ் அப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த கபோர்டில் இருக்கிற ட்ராலேயே இந்த பாக்ஸஸ் எல்லாம் வச்சு இன்னர் வேர்ஸ் எல்லாம் அதில் வச்சாச்சுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டைனி பேஸ்கெட்டில் வந்து ஹேண்ட் க்ளவுஸு, அப்புறம் கர்ச்சீஃப்ஸு அதெல்லாம் வச்சுருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஷார்ட் பேஸ்கெட்ஸுக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு குட்டி பேஸ்கெட், அதுக்கு மேலே ஹேங்கரும் வச்சாச்சுங்க. இதில் வந்து ஜீன்ஸ் பேண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டில் செஞ்சு அந்த ஆர்கனைசர் இருக்குது இல்லைங்களா, அதில் ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் போட்டு வச்சாச்சு. ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் பின்னாடி வச்சுருக்கிறோம், ஏன்னா அது ரேராக தான் எடுப்போம் அப்படிங்கிறனால. பொண்ணோடது எல்லாமே அடுக்கி வச்சாச்சுங்க. இந்த லாஸ்ட் ஷெல்ஃபில் வந்து பெட் கவர்ஸ், சோஃபா கவர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருந்தேங்க. இப்போ வந்து டைனிங் செட்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் வச்சிட்ருக்கேன். அதாவது டைனிங் டேபிள் கவர், குஷன் கவர்ஸு, அப்புறமா ப்ளேஸ் மேட்ஸு அதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பேக்கில் வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி சோஃபா சம்மந்தமான கவர்ஸ் எல்லாமே இந்த டெனிம் பேஸ்கெட்டில் வச்சாச்சு. எல்லாம் கலந்து வச்சுருந்தோம்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், தேடணும் ஒவ்வொரு வாட்டியும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செட்டாக வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்ன்ட்டு எடுத்து அடுக்கி வச்சுட்ருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரிங்க, இதில் எலாஸ்டிசிட்டி இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறதுக்கு மேலேயே நிறைய துணி அதில் அடுக்கி வைக்கலாம். பெட் கவர்ஸ் நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கும் போது அதோட பில்லோ கவருக்குள்ளேயே அதோட பெட் கவர் அண்டு பில்லோ கவர் எல்லாம் வச்சிட்டோம்னா எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒரு பில்லோ கவர் கிடைக்கும், இன்னொரு பில்லோ கவர் கிடைக்காது, அப்படி மிஸ் ஆயிரும். அதுக்காக தான் இப்படி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு பில்லோ கவருக்குள்ளேயே அதோட செட் அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சாச்சு. கீழே இருக்கிற 2 ஷெல்ஃப்ஸ்லேயுமே இந்த பெட் ஸ்ப்ரெட்ஸு, குஷன் கவர்ஸு, சோஃபா கவர்ஸ் அதெல்லாம் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஒன்று வந்து பொண்ணு கொடுத்தாச்சு, இன்னொன்றில் வந்து நம்ம காமன் திங்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்கோம். ஃபோல்ட் பண்ண பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் மட்டும் காட்டில் இருக்கிற அண்டர் ஸ்டோரேஜில் வச்சிடலான்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சாச்சு. இதுக்கு மேல் ஷெல்ஃபில் வந்து அவரோட பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் வச்சாச்சுங்க. மற்றபடி எல்லா ட்ரெஸ்ஸஸுமே இந்த ஒரு ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இதில் எந்த ஆர்கனைசருமே நம்ம கடையில் வாங்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே ரீயூஸ் பண்ணி ரீபர்பஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஆர்கனைசேஷன் தான் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.